ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் எப்போது நடைபெறும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ பொதுவாகவே எழுந்திருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்த EVKS இளங்கோவன் காலமாகி இருக்கிறார். அதனால் அந்த தொகுதி காலியாக இருப்பதாகவும் சட்டப்பேரவை செயலகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இதுக்கப்புறம் இது எலெக்ஷன் கமிஷனிடம் அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க தான் எப்போ அதுக்கு தேர்தல் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ இருக்கிற சூழலில் எப்போ தேர்தல் வரும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பிப்ரவரி மாதத்தில் டெல்லிக்கு சட்டமன்ற தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இடைத்தேர்தல்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் நடத்துவாங்க. அப்படிங்கிறதுனால பிப்ரவரி மாதம் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இடைத்தேர்தல் நடத்துகிறாங்க அப்படின்னா எந்தெந்த கட்சியிலேருந்து யார் யாரை வேட்பாளராக நிறுத்த போகிறாங்க, எந்த கட்சி எலெக்ஷனில் நிற்க போகுது, யார் எலெக்ஷனை புறக்கணிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனா அடுத்த கட்ட பேச்சாக இருக்கும். அதை பற்றின சில விஷயங்களை நான் அந்த தொகுதியில் இருக்கக்கூடியவர்களிடம் விசாரித்தேன். அங்கே கிடைச்ச தகவல்களை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதல்ல அந்த தொகுதியில் இப்போ தேர்தல் நடக்குது அப்படின்னு சொன்னதுமே மக்களுக்கே ஒரு சலிப்பு ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு இடைத்தேர்தலை ஃபேஸ் பண்ணிட்டாங்க. எதிர்பாராத விதமாக இன்றைக்கி இன்னொரு இடைத்தேர்தலை அவங்க சந்திக்க போகிறாங்க. அவங்க யாருக்குமே ஒரு ஆர்வம் இல்லை. பொதுவாக ஒரு எலெக்ஷன் அறிவிக்க போகிறாங்க அப்படின்னா ஒரு ஆர்வம் மக்கள்கிட்ட இருக்கும். தேர்தல் திருவிழா அப்படிங்கிறதே நம்ம இந்தியாவில் கொண்டாடக்கூடிய ஒன்று தான். அப்படி நம்ம தமிழ்நாட்டில் சொல்லவே தேவையில்லை. எலெக்ஷன் ஃபீவர் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். இதில் மக்களுக்கும் பெரிய ஆர்வம் இல்லை. அதை விட ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அங்கே யாரெல்லாம் ப்ராபபிள் கேண்டிடேட்ஸ், இவங்கெல்லாம் வேட்பாளராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சில பேர்களை சொல்லுவாங்க இல்லையா, அவங்க யாருக்குமே இந்த முறை தேர்தலில் நிற்கிறதுக்கு ஆர்வம் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது. ஒரு வருஷத்தில் நம்ம பொது தேர்தலை சந்திக்க போகிறோம். ஒருவேளை இந்த எலெக்ஷனில் போட்டிட்டு ஜெயித்தாலும் கூட இந்த பதவிக்காலம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு தான் இருக்கும். இந்த ஒரு வருஷம் தான் நம்ம எம்எல்ஏவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது தொகுதி மக்களுக்கு பெருசாக என்ன பண்ணிட முடியும்? அதே நேரத்தில் தேர்தல் செலவுன்றது பெரிய விஷயமா இருக்கும். இவ்வளோ செலவு பண்ணி ஒரு வருஷம் தான் எம்எல்ஏவாக இருக்கிறோம் அப்படின்னா அடுத்த முறை நமக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. ஒருவேளை தோல்வி அடைந்தாலும் அதில் அவங்களுக்கு பெரிய ஒரு லாஸ் இருக்கும் அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். இப்போ இந்த மாதிரியான காரணங்களால் பொதுவாகவே அங்கே எல்லா கட்சிகள்லையுமே, அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், இல்லை பிற கட்சிகளாக இருக்கட்டும், எல்லார்கிட்டேயுமே இந்த தேர்தலில் என்ன நின்று என்ன ஜெயிச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் இருக்குது. அப்படிங்கிறத காமனாக எல்லா கட்சிகளில் பேசும்போதுமே அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதை தாண்டி கண்டிப்பாக கட்சியினுடைய தலைமை இப்போ தேர்தலை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா ஆளுங்கட்சியான திமுக கண்டிப்பாக களத்தில் இறங்குவாங்க, போட்டியிடுவாங்க. அதில் டவுட்டே இருக்க போகிறதில்ல. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியும் கண்டிப்பாக போட்டியிடும் அப்படிங்கிற ஒரு தகவல் உறுதியாகவே வருது. இந்த ரெண்டு கட்சிகள் நிச்சயமாக களத்தில் இருக்க போகிறாங்க. அதிமுக, பாஜக, தாவேகா இவங்கெல்லாம் தேர்தலில் போட்டிடுவாங்களா இல்லையாங்கிறத அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கணும். பட் நம்ம இந்த தேர்தல் களத்தையும் அரசியல் சூழலையும் பார்க்கும்போது மேக்சிமம் இவங்க எல்லாம் போட்டியிடுவதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இப்போதைக்கு உருவாயிருக்கு. இதில் அதிமுக ஏன் போட்டியிடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவங்க அந்த முடிவை தான் எடுத்தாங்க. இன்னும் ஒரு வருஷம் தான் எலெக்ஷனுக்கு இருக்கும்போது இந்த தேர்தலில் ஆளுங்கட்சியினுடைய அதிகாரம் இருக்கும், அவங்கள தாண்டி நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கலாம். இல்லைனா இந்த தேர்தல் முடிவுகள் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லப்படுது. அதனால் அதிமுக போட்டியிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாநில தலைமை என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. மாநில தலைமை முடிவை தாண்டி அங்கே வேட்பாளர்கள் இருக்கணும்ல, அவங்க இந்த எலெக்ஷனில் போட்டிடுறதுக்கு ஆர்வமாக இருந்தால் தானே வேட்பாளர்களை கூப்பிட்டு நீங்கள் நில்லுங்கன்னு சொல்ல முடியும். யாருக்குமே அங்கே இப்போ எலெக்ஷன் அறிவித்தாலும் போட்டியிடுவதற்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி செலவு பண்ணணும். அப்படியே செலவு பண்ணி ஜெயித்தாலும் ஒரு வருஷம் தான் நம்ம எம்எல்ஏவாக இருக்க போகிறோம், மறுபடியும் ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணுங்கிறதுனால பெரிய அளவுக்கு அங்கே யாருமே ஆர்வம் காட்டலை அப்படிங்கிறத அங்கே நம்ம விசாரிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகம் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கிளியர் பண்ணியிருந்தார். நான் 26 சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட போகிறேன். தாவேகா அந்த தேர்தலுக்கு தான் தயாராகிட்டு இருக்கே தவிர அதற்கு முன்பு வரக்கூடிய எந்த தேர்தலிலும் நாங்கள் போட்டியிட போவதில்லை. அதை கடந்த முறையே அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. இடைத்தேர்தல் மட்டும் இல்லை, ஒருவேளை இப்போது இன்னும் கொஞ்ச நாளில் உள்ளாட்சி மன்றங்களுக்கான அந்த பதவி காலம் முடிய போகுது. ஒருவேளை ஊரக உள்ளாட்சியோ நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலோ அறிவிக்கப்பட்டாலும் கூட அதிலும் கூட தாவேகா போட்டியிடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஸ்டாண்டாக இருக்குது. இந்த மூன்று கட்சிகளை பற்றி பார்த்துட்டு இப்போ திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு தான் அந்த இடத்த கொடுத்துருந்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க. அப்போது திருமகன் ஈவேரா போட்டியிட்டு ஜெயிச்சார். அவருடைய மறைவுக்கு பிறகு மறுபடியும் அந்த தொகுதி காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய தந்தையான EVKS போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இப்போ இருக்கிற சூழலில் அங்கே காங்கிரஸில் ஒருவேளை இந்த தொகுதி திமுக முதல்ல அந்த தொகுதியை கொடுப்பதற்கு தயாராக இருக்காங்களா
கூட்டணி தர்மத்தின்படி அங்கே தான் கொடுப்பாங்கன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு சைடில் இங்கே விசாரிக்கும் போது கட்சியினுடைய தலைமைக்கு நெருக்கமான வட்டாரங்களில் விசாரிக்கும் போது காங்கிரஸுக்கு கொடுக்கறத விட திமுகவே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை திமுகவே இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடலாம் என்று முடிவு செஞ்சால் யார் வேட்பாளராக இருப்பாங்க, அதுதான் அடுத்த கேள்வியாக இருக்கும். அதையும் நம்ம விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, சந்திரகுமார் அப்படின்னு அங்கே ஒருத்தர் இருக்கார். ஏற்கனவே அவர் தேமுதிகவில் இருந்தவர், இப்போ திமுகவில் இருக்கார். அவருக்கு அங்கே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படலான்னு சொல்கிறாங்க. அவரும் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாளை மறுநாள் முதலமைச்சர் வந்து அங்கே ஆய்வு கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காகவும் சில தனிப்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காகவும் ஈரோடு மாவட்டத்துக்கு பயணம் செய்யவிருக்கிறார். அந்த பயணத்தின் போது சந்திரகுமாரினுடைய இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறாங்க. இந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஆய்வு பயணத்துக்கும் முதலமைச்சர் இந்த நேரத்தில் போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காரணத்தினால ஒருவேளை திமுக அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற யூகங்கள் எழுந்திருக்கிறது. அப்படி திமுக போட்டியிடணும்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு சாய்ஸாக சந்திரகுமார் இருக்கார். அதற்கு அடுத்தபடியாக அங்கே மாநகர செயலாளராக இருக்கக்கூடிய சுப்பிரமணி அப்படின்னு ஒருத்தர் பேரை சொல்கிறாங்க. அவரையும் கேண்டிடேட்டாக சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அவருக்கு தனிப்பட்ட முறையில் தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஆர்வம் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. இந்த 2 பேருடைய பேர் வந்து அங்கே ரொம்ப அதிகமாக பேசப்படுது. அதற்கடுத்தது ஒருவேளை காங்கிரஸுக்கே கொடுக்குறாங்க, கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கே மீண்டும் அந்த தொகுதி ஒதுக்கப்படுகிற பட்சத்தில் 2 பேருடைய பேர் பரிசீலனையில் இருக்கிறது, அல்லது 2 பேர் வந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல மக்கள் ராஜன் அப்படிங்கிறவர், அவர் காங்கிரஸ் கட்சியில் தான் இருக்கார். காங்கிரஸ் கட்சியினுடைய ஈரோடு தெற்கு மாவட்ட தலைவராக இருக்கார். அவர் ஏற்கனவே கடந்த முறை இடைத்தேர்தல் வந்தப்பவே போட்டியிடுவதற்கான முயற்சிகளை பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு சீட்டு கொடுக்காம EVKS இளங்கோவனையே போட்டியிட வச்சாங்க. அதனால் அவர் கொஞ்சம் அப்போ அதிருப்தியில் இருந்ததெல்லாம் கூட சொன்னாங்க. மீடியாக்கள்லேயே அது சம்மந்தமான நியூஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. மக்கள் ராஜனே இந்த முறையும் போட்டியிட விரும்புவார், அவருக்கு கட்சி தலைமை அவர் பேரை பரிசீலிக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. அதற்கு அடுத்தபடியாக EVKS இளங்கோவனுடைய இன்னொரு மகனான சஞ்சய் சம்பத், அவர் இந்த முறை எலெக்ஷனில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் பரவுது. ஆனால் அவங்க ஃபேமிலி என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏற்கனவே அவங்க குடும்பத்திலேருந்து 2 பேர் காலமாக இருக்கிறாங்க. அந்த கவலை, அந்த துக்கத்திலிருந்தே அவங்க மீண்டு வருவாங்களா, வந்து இந்த எலெக்ஷனில் நின்று போட்டிடுவாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கிறது. பட் அவருடைய பேரும் சொல்லப்படுகிறது காங்கிரஸ் தரப்பிலிருந்து. இந்த 2 பேர்கள் பரிசீலனையில் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி அடுத்ததான். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிவித்தால் நிச்சயமாக அவர்கள் போட்டியிடுவார்கள் அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அப்படி போட்டியிடுகிற பட்சத்தில் யார் வேட்பாளராக இருப்பாங்க அப்படின்னா, கடந்த முறை மேனகா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. சீமான் இந்த முறையும் அவரையே களமிறக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னும் பரவலாக பேசப்படுகிறது. இப்போ பாஜக தரப்பில் பாஜக கூட்டணியில் இந்த முறை தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது. தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஈரோடுங்கிறது ஓரளவுக்கு அவங்களுடைய ஆதரவு தளம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. தமிழ் மாநில காங்கிரஸில் GK வாசனுக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய யுவராஜா, அவர் வந்து ஏற்கனவே அந்த தொகுதியில் போட்டியிட்டவர். எனவே ஒரு பாஜக கூட்டணியில் இருந்து தமிழ் மாநில காங்கிரஸுக்கு அந்த இடத்த கொடுத்து நிற்க சொன்னாங்கன்னா யுவராஜா தான் போட்டியிடுவார். ஆனால் பாஜக ஒருவேளை போட்டியிட முடிவு செய்யவில்லை, தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டும்தான் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் வருதுன்னா தனித்து அவர் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் தான் வேட்பாளர்கள் குறித்த விவரம். யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த கட்சி என்னென்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்து இந்த தொகுதியை பற்றியும் பார்க்கணும் இல்லையா. ஈரோடு கிழக்கு அப்படிங்கிறது சிறுபான்மை மக்கள், முதலியார் சமூக மக்கள், இவங்கெல்லாம் வந்து கணிசமாக வாழக்கூடிய ஒரு பகுதி. அதே நேரத்தில் அங்கே கைத்தறி அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான தொழிலாக இருப்பதாகவும் சொல்லப்படுது. அந்த தொழிலுக்காக பல இடங்கள்லேருந்து அங்கே வந்து செட்டில் ஆனவங்க, மைக்ரேட் ஆகி வந்தவங்க இருப்பாங்க. மைனாரிட்டிஸோட ஓட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராக அங்கே பார்க்கப்படுது. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் தான் அந்த தொகுதியில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அம்சங்களில் மிகவும் முக்கியமான விஷயங்களாக பார்க்கப்படுது. அதிமுகவில் ஏற்கனவே தென்னரசு அப்படிங்கிற ஒருத்தர் போட்டிட்டு இருந்தார். அவர் ஒருவேளை அதிமுக இந்த முறை போட்டியிடுவதாக இருந்தால் அவருக்கே சீட்டு கொடுப்பாங்களா, இல்லை வேறு யாராக்காவது மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. எல்லாருமே அங்கே ஃபீல்டுக்கு வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் ஃபீல்டுக்கு வராங்க போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி தேதிக்கு தேர்தல் இன்னும் அறிவிக்கலை. இன்றைக்கி தான் சட்டப்பேரவை செயலகம் அந்த தொகுதியே காலியாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தான் ஓரளவுக்கு யார் யாரெல்லாம் போட்டியிட போகிறாங்க, யாரெல்லாம் தயாராக இருக்காங்க. ஏன்னா முக்கியமான விஷயம் இடைத்தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே ஆளுங்கட்சிக்கு அது கௌரவ பிரச்சனையாக இருக்கணும், ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி அவங்களுடைய பலத்தை அவங்க காமிப்பாங்க. அவங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடியவர்களும் தங்களுக்கான இடத்தை, தங்களுடைய பலத்தை நிரூபிக்க போட்டியிடுவார்கள். அதனால் ஆள் பலம் கண்டிப்பாக தேவை. பெரிய அளவுக்கான
பிரச்சாரம் அங்கே நடக்கும். அதற்கு அடுத்தபடியாக பணபலமும் தேவைன்னு சொல்கிறாங்க. பெரிய அளவுக்கு தேர்தல் செலவுகள் அங்கே இருக்குங்கிறதுனால. ஸோ இது எல்லாமே இருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் கழித்து ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்தாலும் நம்ம வரப்போகிற வீடியோஸில் சொல்லலாம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறதுல அரசியல் ரீதியாக இது எப்படி பார்க்கப்படும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.